ஸோ காய்ஸ் மேலே இருக்க இந்த ஐஸ்கிரீம்ஸ் பார்த்து உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஸோ இதில் ஒரு நல்ல குவாட் படித்தேன் நான் இன்னைக்கு மார்னிங். ஸோ இந்த ஐஸ்கிரீம்ஸ் வச்சு ஒரு நல்ல குவாட் சொல்லியிருக்காங்க. ஸோ எதை பற்றினா ரிஜெக்ஷன்ஸ் அண்ட் நோ பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த குவாட் வந்து எதை பற்றி சொல்லுதுன்னா, நம்ம இப்போ நிறைய ஃப்ளேவர்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் இருக்குது. ஸோ அதில் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர்ஸாக இருக்குது, ஒரு 2, 3. ஸோ பட் ஆனால் நீங்கள் சூஸ் பண்ணுறது ஏதாச்சும் ஒன்று தான் ஃபைனலாக சூஸ் பண்ண போகிறீங்க. இருக்கிறது எல்லாமே நீங்கள் ரிஜெக்ட் பண்ண தான் போகிறீங்க. ஸோ அதே மாதிரி தான் எல்லாரோட லைஃப்லையும், எல்லாரோட மூமெண்ட்லையும், எல்லாரோட சுச்சுவேஷன்லையும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, இல்லை நோ சொல்லிட்டு வந்திருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் எல்லா விஷயத்துலையுமே. ஸோ நம்ம இப்போ ஏதாச்சும் நமக்கு கிடைக்கணும்னா, நமக்கு பிடிச்சது பிடிக்காதது எதாக இருந்தாலும் நம்ம ரிஜெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதை ரிஜெக்ட் பண்ணால் தான் நம்ம ஒரு ஸ்டேஜ்க்கு வர முடியும். ஸோ ரிஜெக்ட் பண்ணால் தான் ஸோ நமக்கு எல்லாமே கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் சம்டைம்ஸ் நம்ம எல்லாத்துக்கும் ரிஜெக்ட் பண்ணவும் கற்றுக்கணும், ப்ளஸ் எல்லாருக்கும் நோ சொல்லவும் கற்றுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஏதாவது ஜாப் இன்டர்வியூ போகிறோம். ஸோ இப்போ நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் இன்டர்வியூ வராங்க. பட் ஆனால் யாராச்சும் ஒருத்தவங்க தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க இருக்க ஹெட் ஆஃபீஸர்ஸ், இந்த எம்டி, மேனேஜர்ஸ் யாராக இருந்தாலும் யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு நோ சொல்லி தான் ஆகணும், ரிஜெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த ரிஜெக்ஷன்ஸ், அந்த நோவை தாண்டி வர்றது தான் கைஸ். நான் சொல்ல வர்றது என்னால் கரெக்டாக சொன்னா என்னன்னு தெரியல, பட் நான் நினச்ச மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங் கைஸ்.